வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேஸ்டிங் தான் செஞ்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டோர் கேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலே செய்யலாம். கேஸ்டிங் எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் கேஸ்டிங் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் 2 வாங்கிக்கங்க. மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் சிமெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சிமெண்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சிமெண்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் கேஸ்டிங் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணல் இருந்தால் மணல் கொஞ்சம் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்ட் கேஸ்டிங் வந்து செஞ்சிடலாம். மணல் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மணல் வந்து நம்மளுக்கு இது தேவையில்லை. நீங்கள் மணல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து மணல் போடாமல் செய்கிறோம். வெறும் சிமெண்ட் மட்டும் நல்லா கரைச்சி இதே போல் நல்லா கரைச்சிங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் கரைக்காதீங்க. மீடியமான பதத்துக்கு கரைச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுலில் போட்டு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக இது பண்ணி ஊற்றி விட்ருங்க. இதே போல் அந்த ப்ளவுஸில் போட்டுட்டு கரெக்டாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் பாக நல்லா இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த விரல்லாம் உள்ளே போயிருக்காது. இதே போல் லைட்டாக இது பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும் எல்லாமே. பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். இதே போல் உள்ளே ஃபுல்லாக போட்டுட்டு நூல் இருந்தால் நூல் வச்சு கட்டிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள், அதுலேயும் போட்டுடலாம். செலவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் இருந்தாலே போதும். சூப்பராக செய்யலாம். ஸ்டோர் கேஸ்க்கு வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெண்டுத்திலும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பாவை போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஒரு 2 டேஸ் நல்லா காய வைங்க. காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கல் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது மேலே இருக்கிற அந்த ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் வந்துருக்கு பாருங்கள். ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஹேண்ட் கேஸ்டிங் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே அப்படியே பெயிண்டிங் பண்ணிவிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ரயில் அப்படியே கை மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லாவே காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 1 டே காய வச்சாலே போதும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே தான் காய வச்சேன். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் கலரிங் கொடுத்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரயில் கை மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நகத்துக்கு மட்டும் கலரிங் கொடுக்கலான்னு ரெட் கலர் தான் கொடுக்குறோம் பாருங்கள். கலர் கொடுத்தோன்னே பார்க்கலாம். ஃபுல்லாக லைட்டாக கொடுத்ததுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள். ரயில் கை மாதிரியே இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கலர் கொடுத்துறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரயில் கை மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே ஏதாச்சும் சின்னதாக பவுல் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹேண்ட் கேஸ்டிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.